நேர்களே, முக்கியமான செய்தியை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் சிடிஎஸ் பாதுகாப்பு படைகளின், அதாவது 3 படைகளின் தலைமை தளபதியா இருக்கும் ஜெனரல் அனில் சௌஹான் முதன்முறையாக இந்தியாவின் போர் விமானங்கள் தாக்கப்பட்டன, சுட்டு வீழ்த்தப்பட்டன என பாகிஸ்தான் கூறி வருவதற்கு பதிலடி கொடுக்கும் வகையிலே மிக முக்கியமான கருத்து ஒன்றினை தெரிவித்திருக்கிறார். அதுவும் 4 நாள் நடந்த அந்த சிந்தூர் ஆபரேஷன் தொடர்பான தகவல்களை தற்போது சிங்கப்பூரில் நடைபெற்ற ப்ளூம்பர்க் டிவி நிறுவனம் நடத்திய ஷாங்கிலா டைலாக் என்ற ஒரு முக்கியமான நிகழ்வின் போது ஜெனரல் அனில் சௌஹான் பேசியிருக்கிறார். அப்போது பேசும்பொழுது 6 விமானங்களை சுட்டு வீழ்த்தினோம், இந்தியாவின் 6 போர் விமானங்களை சுட்டு வீழ்த்தினோம் என பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் பேசியது முற்றிலும் தவறானது என்ற ஒரு கருத்தினை எடுத்து வைத்திருக்கிறார் ஜெனரல் அனில் சௌஹான். அதாவது பாகிஸ்தானுடைய அந்த 6 விமானங்களை சுட்டு வீழ்த்தினோம் என்பது அப்சல்யூட்லி இன்கரெக்ட், முற்றிலும் தவறானது என்ற தகவலை சொல்லி தெரிவித்திருக்கிறார். அது மட்டுமல்ல, எத்தனை விமானங்கள் தாக்கப்பட்டன என்பது குறித்தும் நாங்கள் எத்தனை விமானம் இழந்தோம் என்பது குறித்தும் எந்த தகவலையும் அவர் வெளியிட விரும்பவில்லை. ஆனால் மிக முக்கியமாக அவர் சொன்னது என்னவென்றால், வாட் இஸ் இம்பார்ட்டன்ட் இஸ் நாட் த ஜெட் பீயிங் டவுன், விமானம் கீழே சுட்டு வீழ்த்தப்பட்டது முக்கியம் அல்ல, ஏன் அவை வீழ்த்தப்பட்டன, என்ன தவறுகள் நடந்தன என்பதுதான் முக்கியம், நம்பர்ஸ் ஆர் நாட் இம்பார்ட்டன்ட் என்ற வகையில ஒரு கருத்தையும் தெரிவித்திருக்கார். ஆனால் ஏதோ நடந்ததோ என்ற ஒரு சந்தேகத்தையும் ஏற்படும் வகையிலே அவர் சொல்லியிருக்கிறார். ஆனால் அவர் சொன்னது, அந்த தவறுகள் இருந்தது உண்மைதான், சில டாக்டிக்கல் எரர்ஸ் எங்களிடம் இருந்தது ஆரம்பத்திலே, அதன் பின் 2 நாட்கள் சுதாரித்துக் கொண்டு மீண்டும் பலமான எழுச்சியுடன் பாகிஸ்தானில் 300 கிலோமீட்டர் தூரம் வரை சென்று தாக்கக்கூடிய அளவுக்கு நாங்கள் மிக தெளிவான துல்லியமான தாக்குதல்களை நடத்தினோம் என்றும் கூறியிருக்கிறார். முதன்முறையாக இது போன்று இந்திய ராணுவத்தின் தலைமை தளபதியாக இருக்கக்கூடிய ஜெனரல் அனில் சௌஹான் முதன்முறையாக இந்த கருத்தினை தெரிவித்திருக்கிறார். ஏனென்றால் தொடர்ந்து பாகிஸ்தான் 6 விமானங்களை சுட்டு வீழ்த்தினோம் என்று கூறி வருகிறார்கள். அது முற்றிலும் தவறானது என மறுத்துள்ள அவர், ஆனால் எத்தனை விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டன என்பது நம்பர்ஸ் ஆர் நாட் இம்பார்ட்டன்ட், எண்ணிக்கை முக்கியம் அல்ல, சில தவறுகள் டாக்டிக்கல் எரர்ஸ் நாங்கள் செய்தோம், அதை நாங்கள் திருத்திக் கொண்டு தற்போது பலமான எழுச்சியுடன் மீண்டும் பலத்த தாக்குதல் நடத்தினோம். அதற்கு உதாரணம் தான் பாகிஸ்தானினுடைய 300 கிலோமீட்டர் தூரத்திற்கு நாங்கள் சென்று துல்லியமாக தாக்குதல் நடத்த முடிந்தது எங்களால் என்ற வகையிலே ஜெனரல் அனில் சௌஹான் தெரிவித்திருக்கிறார். அதே போன்று இரு நாடுகளிடையே அணு ஆயுதம் போராட்டம் வந்திருக்கும் என்ற வகையிலே அமெரிக்க அதிபர் டிரம்ப் குறித்து பேசிய கருத்து கேட்டதற்கு, அதையெல்லாம் அந்த அளவுக்கெல்லாம் அணு ஆயுதங்களை பயன்படுத்தும் அளவுக்கு தான் நாங்கள் செல்லவே, என்றால் எது நடந்தாலும் பேச்சின் மூலமாக தீர்வு காண்பதற்கான அனைத்து வகை மட்டமும் திறந்தே வைக்கப்பட்டிருந்தன, இரு நாடுகளும் திறந்து வைத்திருந்தன. எனவே அணு ஆயுத போராட்டமாக போராக இது மாறுவதற்கான வாய்ப்புகள் இருந்திருக்க வாய்ப்பில்லை என்ற வகையிலும் ஜெனரல் அனில் சௌஹான் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக இந்திய போர் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டனவா என்ற கேள்வி தற்போது பெரிதாக பேசப்பட்டு வருகிறது. பாகிஸ்தான் தொடர்ந்து கூறி வருகிறது. பாகிஸ்தான் பிரதமர் நேற்று கூட ஒரு நிகழ்வு ஒன்றிலே இந்திய விமானங்கள் 6 போர் விமானங்களை நாங்கள் சுட்டு வீழ்த்தினோம் என்று கூறியிருந்தார். ஆனால் அவை முற்றிலும் தவறானது என்று மிக தெளிவாக, திட்டவட்டமாக, உறுதியாக இந்தியாவின் தலைமை தளபதியாக இருக்கக்கூடிய சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் ஜெனரல் அனில் சௌஹான் மிக தெளிவாக சிங்கப்பூர் நிகழ்ச்சியிலே மிக தெளிவாக தெரிவித்திருக்கிறார். ஆனால் எத்தனை விமானங்களை இழந்தோம் என்பது முக்கியம் அல்ல, தவறுகளிலிருந்து பாடம் கற்றுக்கொண்டு உடனடியாக சுதாரித்து 2 நாட்களில் பலத்த அடியை மீண்டும் வழங்கினோம் என்பதை உறுதிப்பட தெரிவித்திருக்கிறார் என்பதையும் நாம் குறிப்பிட வேண்டியிருக்கிறது. சில தவறுகள் நடந்தன, அந்த தவறுகளை நாங்கள் திருத்திக் கொண்டு மீண்டும் பலமாக எழுந்து தாக்கியிருக்கோம் என்பதுதான் நாம் பார்க்கின்ற அந்த தாக்கப்பட்ட அடையாளங்கள். நீங்கள் பார்க்கலாம், அந்த சுட்டு வீழ்த்தப்பட்டதை ஆதாரப்பூர்வமாக கொடுத்திருக்கிறோம் என கூறியிருக்கிறார். ஆனால் பாகிஸ்தான் தரப்பில் இதுவரை சுட்டு வீழ்த்தப்பட்ட விமானங்கள் இந்திய போர் விமானங்கள் என்று ஆதாரப்பூர்வமாக எந்த இடத்தையும் கொடுக்கவில்லை. அதே போன்று செயற்கைக்கோள் புகைப்படங்களை நாம் கொடுத்தது போல, இந்திய ராணுவம் கொடுத்தது போல பாகிஸ்தான் ராணுவம் எதுவும் கொடுக்கவில்லை என்பதும் மிக முக்கியமானது. ஆனால் தற்போதைய நிலையில் பார்க்கும்போது சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் ஜெனரல் அனில் சௌஹானின் ஸ்டேட்மெண்ட், அதாவது மிக தெளிவாக பாகிஸ்தான் 6 போர் விமானங்களை சுட்டு வீழ்த்ததாக தொடர்ந்து கூறி வருவது முற்றிலும் தவறானது என்பதை திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார் நேயர்களே.